அநேகர் நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா இந்த ஐஸ்வர்யத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நல்ல செல்வம் செழிப்போட நாங்க இருக்கணும், கையிட்டு செய்ய பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதத்துக்காக ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம ஜெபிக்க வேண்டியது எதற்காக? ஞானத்திற்காக. இதை நன்றாக அறிந்திருந்த சாலமோன் சிறு பிள்ளையா, இந்த வசனம் அழகா போட்டிருக்கு, சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, சிறு பிள்ளைகிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அந்த டைம்ல எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும். அவனுக்கு தெரிந்திருந்தது பிரதானமானது ஞானம். ஆண்டவர் கேட்கிறார், தரிசனத்துல சொப்பனத்தில் கேட்க, உனக்கு என்ன வேணும்னு கேளு, ஐஸ்வர்யத்தை கேட்கிறியா தர்றேன், நீடித்த நாட்கள் கேட்கிறியா தர்றேன், எல்லாத்தையும் தரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் கேட்டது, எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரு. ஞானம் உள்ள இருந்தது, ஞானம் வந்ததுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும், ஐஸ்வர்யம், நீடித்த நாட்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில நாம் கேட்க வேண்டிய